ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொன்னது போல, எஸ், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், ஆயிரமான நன்மைகள். எஸ், அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை தேவச்சனமே. சில நேரம் இந்த சாயங்கால வேளையில ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? எஸ், நான் காலையிலிருந்து வர்ஷிப் முடிச்சுட்டு போறப்போ ஒரு அருமையான பாஸ்டர் வந்தாரு. அவருடைய இல்லாவை கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கும் பயம். கூட இருந்த அவருடைய நண்பருக்கு கொரோனா தொற்று வந்து அவர் இறந்துட்டதுனால இவருக்கு ஒரு பயம் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 2 மாசத்துல நான் பார்த்த ஒரு பாசிட்டிவான, அதாவது பாசிட்டிவ் மீன்ஸ் ஒரு நல்ல ரிப்போர்ட், அந்த ஃபுல்லாக கிளியர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஐ தேங்க் காட், we both thank God for giving us such a good report. நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை போற்றுங்க. அப்படியாக எங்கே பார்த்தாலும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம் எல்லார் மத்தியில் இருக்கிறது. ஓ எஸ், ஒரு காரணமே இல்லாமல் ஐயோ நமக்கு வந்துருமா, வந்துட்டா என்ன பண்றது, நம்முடைய குடும்பத்தை யார் பார்ப்பது, நம்முடைய காரியங்களை யார் பார்ப்பது என்று சொல்லி ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இந்த வேளை சொல்றாரு, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். அன்றைக்கு யோசுவா பார்த்து சொன்னாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவனை தேற்றினது போல அதே ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட இருந்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர். யோசேப்பை எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒரு குலைவர் அந்த குழியில தள்ளப்பட்டு பின்னர் எடுத்து அந்த இஸ்மவேலருக்கு விற்று போட்ட நிலைமையில் ஒரு அடிமையாய் அன்றைக்கு எகிப்திற்கு கொண்டு வரப்பட்ட இளைஞன் அந்த போத்திபாரின் கையில கிடைத்து அநேக பிரச்சனைக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதே போல அதற்கு பின்னாக வந்த மோசே, அதற்கு பின்னாக வந்த யோசுவா, இப்படி ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் அவருடைய கிருபை மாறவில்லை, அவருடைய இரக்கம் மாறவில்லை. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாடவிட்டார் என்று வேதவசனம் சொல்கிறபடி எஸ், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எஸ், இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக, ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என் பலன் ஒன்றும் இல்லை சுவாமி, என் பலன் இல்லை, என்னுடைய எந்த விதமான முயற்சி இல்லப்பா, நீங்க தான் ஏசுப்பா எனக்கு பலன், என் பலன் தாங்க, சத்துவத்தை தாங்க, சோர்ந்து போனதுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்து தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த சாயங்கால வேளையில எங்களுக்கு பலனை தாங்கப்பா. பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் என்னை பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தாருளும், பலனொன்றும் இல்லை தேவா. ஆம் சுவாமி, எங்கள் பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. Thank you Jesus. பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் என்னை பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தாருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தாருளும், பலனொன்றும் இல்லை தேவா. ஆம் சுவாமி, மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்துங்கப்பா. நூனின் குமாரனை போல, யோசுவை போல என்னையும் பலப்படுத்துங்க சுவாமி. யோசுவா 1:5 சொல்லுது, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை யாரும் எதிர்ப்பதில்லை. ஹல்லேலூயா, thank you Lord. மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும், மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும், நூனின் குமாரனை போல என்னையும் பயன்படுத்தும், நூனின் குமாரனை போல என்னையும்
பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் என்னை பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, சாத்தானை எதிர்க்க பலன் தாரும். சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை வெல்ல பலன் தாரும். மாய உலகினை எதிர்க்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகினை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலமொன்றும் இல்லை தேவா, ஆவியால் என்னை பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலமொன்றும் இல்லை தேவா, ஆவியால் என்னை பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். ஆம் சுவாமி, நரிமண சாயங்கால வேளையில ஆம் தகப்பனே, எங்களை தேடி நீ இந்த இடத்துல வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆமாண்டவரை, இந்த சிறியவராகிய ஆண்டவரை, குப்பையும் தூசியுமான அழுக்குமான எங்களை தேடி நீங்க வந்தீங்களே சுவாமி, உமக்கு கோடான கூடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரை. எஸ் லார்ட், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசேயோடு இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. கலங்காதே, திகையாதே, நானும் தன் தேவனல்லோ. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உன்னை எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. உன்னோடு இருப்பேன் என் மகளே. ஆமாண்டவரே, எஸ் லார்ட், நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை யாரும் எதிர்ப்பதில்லாய். எஸ், பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன். எஸ் லார்ட், என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம். எஸ், அருமையான தேவச்சனமே, இந்த சாயங்கால வேளையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி, நான் மோசையோடு கூட இருந்தது போல, நான் மோசையோட கூட இருந்து என்னென்ன அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தேனோ அதே போல உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் இருந்து உங்களை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமானதற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்லி உங்களை கரம்பிடித்து நடத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே.
Thank you Jesus. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றேன். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றேன். கண்ணின் மணி போல காத்து வந்தேன். கழுகு போ சுமக்கிறேன். கண்ணின் மணி போல காத்து வந்தேன். கழுகு போ சுமக்கிறேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமாண்டவரே, இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து இந்த கொரோனா என்கிற கொள்ள நோய் மத்தியிலும் சுவாமி எங்களை பாதுகாப்போடு எங்களை பலத்தோடு வைத்திருக்கிறீங்களே, உமக்கு கூடான கூடிய நன்றி. ஒருவேளை கொரோனால பாதிக்கப்பட்டாலும் எங்களை பாதுகாத்தீங்களே சுவாமி, எங்களை உயிரோடு வச்சிருக்கிறீங்களேப்பா. எத்தனை கொள்ளை நோய்கள் இந்த கொரோனாவோடு சேர்ந்து ஆண்டவரே, இந்த பிளாக் ஃபங்கஸ் இப்படிப்பட்ட நோய்கள் மத்தியில எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி சுகத்தோடு வைத்திருக்கிறீர. இது ஆண்டவரே உமக்கு கூடான கூடிய நன்றி சுவாமி. கரம் பிடித்து நடத்துகிறேன். காலமெல்லாம் சுமக்கின்றேன். கரம் பிடித்து நடத்துகிறேன். காயமெல்லாம் ஆற்றுகிறேன். நன்றி 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 இயேசுவே. ஆம் தகப்பனே, எங்களை கண்ணின் கருமணி போல காத்து கரம் எடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எங்களை பறந்து காக்கிற பச்சையை போல பாதுகாத்து உமது செட்டின் கீழே மறைத்துக் கொள்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த விளையாங்கள் மத்தியில நீர் பிரசன்னமாயிருப்பதற்காய் கூடான கூடிய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து வருகிற பாடல்கள் எல்லாவற்றிலும் ஒரு கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவினுடைய ஜெபங்களும் எங்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் சாயங்கால வேளையில ஆண்டவரோடு கூட சில மணி துளிகள் அவரோடு கூட அமர்ந்து அவரை பார்த்து அவரை ரசித்து அவர் ருசித்து அவரோடு கூட இந்த நேரத்தை செலவிட நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களையும் அழைக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ரசிக்கவும் அவர் ருசிக்கவும் அவர் செய்த நன்மைகளை காய் நன்றி செலுத்தவும் ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போமா. எஸ் லார்ட், பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரலோகத்திற்கு கொண்டு செல்லவே நம்மளை தேடி வந்திருக்கிறார். இந்த பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்ற பாடலை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை துதித்து அவர் உயர்த்தி பாடுவோம். அவர் பாடுகிற பொழுது எதிரிக சொல்வேல் ஜனங்கள் யோசுவாவோடு கூட சேர்ந்து அந்த எரிக கோட்டை சுற்றிலும் அவர்கள் ஆரவரித்த பொழுது ஆர்ப்பரித்த பொழுது எரிக கோட்டை தகர்ந்தது போல இந்த நாளிலும் நாம் பாடுகிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிற இந்த கொரோனா என்கிற கொள்ள நோயின் எரிகோ போன்ற கோட்டை தகர்ந்து விடுவாங்க தேவச்சனமே. ஆகவே என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் உற்சாகமே கரங்களை தட்டி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் தேர்க்கவே சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா.
சந்தோஷம் தந்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சுவே எந்த சுவே எந்த சுவே எந்த சுவே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் போக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராய் இருக்கிறவர் அவருடைய ஒரே செல்ல குமாரனை நமக்கென்று நம்மை நோக்கி நமக்கு என்னுடைய பாவங்களை போக்கு இந்த பூலோகத்திற்கு மனிதனாய் படைத்து அனுப்பினார். எஸ், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார். அவருக்கு ஆஸ்தி தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. நம் உள்ளத்தை திறந்து கொடுத்தா, இதோ நான் வாசம் பண்ணி கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானா அவன் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறபடி அருமையான தேவச்சனமே, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை. ஆமா ஆண்டவரே, எல்லாரும் உற்சாகமா எந்த எந்த சுவை எந்த சுவை. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தருடைய தீங்கு நாளிலே அவர் கூடாரம் மறைவிலை மறைத்து உன்னை கண்ணின் மேல் நிறுத்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல அருமையான தேவஜனமே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறீங்களா, என் ஆண்டவர் உங்களை தேடி இந்த வெள்ளம் வந்திருக்கிறார். எஸ், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மேன் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை சுவை எந்த சுவை எந்த
போக்கவே சாபங்கள் நீக்கவே லோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. போக்கவே சாபங்கள் நீக்க லோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே லோகம் சுமந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் ஆண்டவரை துதிப்போம். தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்யவர். யோபு சொன்னது போல தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீ நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று யோபு பக்தன் சொன்னது போல நாமளும் ஆண்டவரே அந்த அதே பாடலை பாடுவோமா? தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் உற்சாகமா எங்களோடு கூட கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இயேசு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ. துதின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, ஓ பிரைஸ் காட், ஓ தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் காட். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் இன்னும் ஜெயித்திடவே சர்வ வல்லவர் நீர் தானே. ஆம் தகப்பனே, எனக்கு கொடுத்த தரிசனத்தை, எனக்கு கொடுத்த ஆண்டவரே திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க என் தேவன் நீர் ஆண்டவரே சித்தம் கொண்டுள்ள சுவாமி. என் படைத்ததன் முகாந்திரம், என் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்ட முகாந்திரத்தை என் தேவனை நிறுத்தி முடிப்பீரே சுவாமி. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர் தானே. தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர் தானே. தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
துதிப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். Thank you Jesus. Yes Lord. செங்கடலை உடைத்தவர், யோர்தானை பிடித்து போக செய்தவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர். எஸ் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் இந்த வேளையில எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கிற பொழுது என் ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மிடத்துல வந்து நம்மை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் சொன்னவர் எல்லாவித கொள்ளை நோய்க்கு வெளிக்கு காப்பவர் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? Jesus. Thank you, mighty God. தடைகளை உடைப்பவன் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை உயர்த்திடுவேன். தடைகளை ஆமா தேவஜனமே, இந்த கொரோனா என்கிற பெரிய தடை நம்முடைய வாழ்க்கையில் முன் நின்றாலும் என் ஆண்டவரை உடைத்து தகர்த்து கடலையும் தாழ்ந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Yes Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே நல்லவர், நீரே வல்லவர் சுவாமி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர்.
நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Yes, Lord. ஆண்டவரே, தூதர்கள் உண்டு முனவால் உன் ஜனங்களை போஷித்திட நல்லவர். உம்மை போல யாருண்டு சுவாமி இந்த ஜனங்களை நேசித்திட? தூதர்கள் என்னும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திட. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தெய்வம் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். பான தெய்வம் யார்? கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடு அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நன்மையினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தூக்கி சுமந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you, Lord.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நெருக்கப்பாட்டோ மடிந்திடாமல் கர்த்தாதாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பாட்டோ மடிந்திடாமல் கர்த்தாதாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. ஆம் தேவச்சனமே, இந்த கொள்ளை நோய் இந்த காலகட்டத்தில் அநேகர ஒரு துக்கத்திற்குள்ளாய், ஒரு துயரத்திற்குள்ளாய், ஏன் மரணத்திற்குள்ளாய் வல்லெடுத்து கொண்டிருக்கிற வேலையில அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நானும் நீங்களும் இன்றைக்கு உயிரோடவே இருக்க முடியாது. தேவச்சனமே, நம்ம ஒவ்வொரு நாளும் எரேமியா தீர்க்கன் சொன்னது போல நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அநேகம் பேர் இந்த கிருபையை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை நாம ஒரு பொருட்படுத்துறது இல்லை. அறிவியல தேவச்சனமே, இன்று இந்த கிருபையின் நாட்களில் நம்ம அவருக்குள்ள ஒப்பு கொடுத்தோம்னா அவரை நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். தேவச்சனமே, அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டோம்னா, ஆண்டவரே என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆம் தகப்பனே, அப்பா உமது ரத்த கோட்டைகளை என்னை மறைச்சு கொள்ளுங்க சுவாமி, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. நீரே என் தேவனும் என் ராஜனும் என் கோட்டை என் துருகமா இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல இன்றைக்கு நாம் அவர் கரத்தை பிடிச்சு போமா, என் கரத்தை பிடிச்சுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை நடத்துங்க சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆம் சுவாமி, இந்த சாயங்கால வேளையில உமது கரத்தை பிடித்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சுமந்திடும் என் இயேசையா, மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அன்பு காட்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அன்பு காட்ட யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆம் சுவாமி, நீங்க என் கரத்தை பிடிச்சு நடந்தீங்கன்னா, என் கூட இருந்தீங்கன்னா என் பலவீனம்லாம் நீக்குமே சுவாமி. என்னை தரமட்டுமாய் தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் கூட ஆண்டவரே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை சுமக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது
அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Thank you my dear Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல இதுவரைக்கும் அன்பு காட்டின யாருமே இல்லை சுவாமி. என்னை கைவிட்டவங்க தான் நிறைய பேரு, என்னை அவமானப்படுத்துறவங்க தான் நிறைய பேரு. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் மகனே மகளே, இந்த வேளையில என் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன், உன் உள்ளங்கையில மறந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது மகளே மகனே. தாய் உன்னை மறந்தாலும் எல்லாம் நீ மறக்கப்படுவதில்லை. எஸ், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி எடுத்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தொழிலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நாம் தேவச்சனமே, இந்த நாளில் மானுடைய பிரசனம் ஒரு நிறுத்திக் கொண்டது பிறகாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆமாண்டவரே, உங்களை என்னையும் நிறைத்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மை நிறைத்துக் கொண்ட வேளையில எல்லா பயங்களையும் எல்லா போராட்டங்களையும் என் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி உங்களை சுத்தமாய் பொன்னாய் ஆண்டவரே பொன்னாய் விளங்க பண்ண சித்தம் செய்தவர் இருக்கிறார். ஆகவே தேவச்சனமே, இப்பொழுது நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு அவரின் நாமத்தை தொடர்ந்து நாம் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். என் நாமம் மகிமைப்படும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரின் மணலைப் போல பெருகவே பெருகும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த என் ஆண்டவர் என்றைக்கும் கைவிடாது இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அவருடைய பாத்திர ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பாடல் வேலை ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நாங்கள் செபித்தோம். என் பிரசன்னத்தை நிரப்படி ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு வேத வசனத்தை தியானிக்க கடந்து சொல்ல இருக்கிறோம். ஒரு பிரசனம் நிரப்பட்டும். ஆம் தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி என் வேத வசனம் சொல்கிறபடி தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் தியானங்களும் சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் ஆண்டு வெளிப்படுங்கப்பா. என்ன சொல்ல சேர்த்து வைத்திருக்கிறோம் அதை மட்டும் சொல்லி போக நீர் கட்டளையிடும். அடிமை காத்திருக்கிறேன். துதி கனமயமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசு மூலமாய் செவங்களும் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவச்சனமே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு 2-3 வசனங்களை மட்டும் தியானித்து நாம் கடந்து ஜெபத்திற்குள்ள கடந்து செல்வோம். இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா என்கிற கொலை நோய் எல்லா சின்னவங்க குழந்தைகளிலிருந்து வயதான வரை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறது. வெளியில போறதுக்கு பயம், ஒருத்தரை ஒருத்தர் தொடுவதற்கு பயம், ஒருத்தரை ஒருத்தர் பேசுவதற்கு பயம்.
ஒரு காலகட்டத்தில் இந்த மே மாதம் என்றாலே வீடு ஜாலியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு லீவு, எல்லாம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் லீவு, எல்லாம் ஒன்றாய் கூடி சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த கடந்த 1.5 வருஷமாக லீவில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்க. ஆனால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கலக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அது வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, அருமையான தேவச்சனமே, என் வேதம் சொல்லுது. ஏன் நம்ம வாழ்க்கையில கலக்கம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயம் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வருது? அவருடைய வேதத்துல கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து, தன் காலத்துல தன் கனியை தந்து என்பது ஒரு அழகான ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு மரத்தை வைக்கிறோம், ஒரு மரத்தை வச்சு இல்லை ஒரு செடியை வைக்கிறோம். அந்த குறித்த காலத்துல அந்த செடி வளர்ந்து அதை பூப்பை அது சின்ன பூவா வந்து அந்த பூ காயாயி அதுக்கப்புறம் அது கனியாயி நமக்கு அதை பலன் கொடுக்கும்போது தான் அந்த செடி மேல நமக்கு ஆசையா இருக்கும். அதே போல தான் அவன் நீர்க்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு, யாரெல்லாம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில இப்படிதான் அவர்கள் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு என்று சொன்னா அந்த தண்ணி பஞ்சமே இருக்காது. நீர்க்கால்களில் அந்த நிலத்துக்குள்ள எந்தெந்த இடத்துல அந்த நீர்க்கால் இருப்பது என்பதை கண்டுபிடித்து அந்த இடத்துல கிணறு தோண்டுவாங்க, இல்லைன்னா போர்வெல் போடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு நீங்க வேதத்தை வாசிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை மாறும். உங்களுடைய ஒரு வறண்ட ஒரு வனாந்தரமான நிகழ்ச்சியை வராது. தேவச்சனமே, அநேக தரம் நான் சொல்றது, வேதத்தை இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஏதோ ஒரு பைபிளை டக்குன்னு திறக்கிறோம். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, டக்குன்னு இந்த பைபிளை வந்து ஒரு ஜோசியக்கார புக்கு மாதிரி அந்த ஜோக்கு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் பைபிளை உடனே திறந்தானா, யூதாஸ் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி வந்துச்சான். இன்னும் மறுபடியும் ஐயோ இந்த வசனம் வந்துருச்சு, மறுபடியும் ஒரு வசனம் எடுப்பான், நீயும் அப்படியே செய் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இந்த வசனங்கள் நம்ம அப்படி வாசிக்கிறது இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்முடைய ப்ரஷ் பண்ணி முகத்தை கழுவி ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் வேத புஸ்தகத்தை வைத்து ஒவ்வொரு வார்த்தை, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்க என்னோடு கூட பேசுங்கப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. ஆகவே தேவச்சனமே, அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாகி பூமியில வந்துச்சு, மாம்சமாகி இயேசு சுவாமியா வெளியில வந்தாங்க. அவர் சொல்லாகும் கடல் இருக்கும். அந்த வார்த்தை என்னென்ன சொன்னாரோ, அந்த திராட்சை ரசத்தை குறைபட்ட பொழுது அதை அவருடைய வார்த்தையினால சொல்லுகிற பொழுது அது நிறைவாய் மாறியது. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்த அந்த சிறுவன் அதை வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் செய்து பிட்டு கொடுத்த பொழுது 5000 புருஷருக்கு மேல் அதை போஷித்தார்கள். எத்தனையோ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த 38 வருடம் அந்த சப்பானை அந்த முடவனாய் அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த அந்த முடவன் எந்திரிச்சு நடந்தான், படுக்கை விட்டு எழுந்து நடந்தான். எப்பத்தான் என்று சொன்ன பொழுது காதுகள் திறக்கப்பட்டது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தா, யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லுது. அந்த வார்த்தை உங்கள் இருத்துக்களை காத்து கொண்டீங்கன்னா அந்த என்னென்ன கரும், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு பஞ்சமே வராது, எந்த வறட்சியே வராது. என் ஆண்டவர் உங்களுக்கு போதுமாக இருப்பார். தன் காலத்துல தன் கனியை தந்து, தன் காலத்துல தன்னுடைய பருவம், ஒரு குழந்தைய பிறக்கிறோம், கருவாய் உருவாகிறோம். 10 மாத காலங்கள் தாயின் வயிற்றில் இருக்கிறோம். 10வது மாத முடிவில் குழந்தைய வெளியே வரோம். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் குழந்தை பருவம், அடுத்தது வாலிப பருவம், அடுத்தது திருமணம் செய்யக்கூடிய அந்த மிடில் ஏஜ், அப்புறம் வயோதிக பருவம், அதுக்கப்புறம் பேர பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், அப்புறம் பேர பிள்ளைகள். இப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்தந்த நேரத்தில் அந்தந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாய் என் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பற்றாக்குறையோ எந்த வித இருக்காது. அடுத்ததாக அவர் இலை உதிராத மரத்தை போல இருப்பார். எப்படி ஒரு மரம், எந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம் இலை பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும்.
அந்த இலைகள் முழுவதுமாய் நிறைந்திருக்கும். அதே போலதான் இரவும் பகலும் வேத தியானமா இருக்கிற மனுஷன் இலையுறாத மரத்தை போல இருப்பான். கடைசியா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அறிவன தேவச்சனமே, யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுதுப்பா. எஸ், இந்த டெக்னிக்கை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், நிறைய பயம், நிறைய சோர்வு, நிறைய பலவீனம். அருமையான தேவச்சனமே, இந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது. அவன் நீர்க்காலில் வரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எஸ், யோசுவா 1:5 எடுத்தீங்கன்னா, விளங்குண்டு திடமானதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா சொன்னாரு, ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ ஒரு ஆண்டவருடைய பிரியமானவர், அவர்னாலே முடியல, எத்தனையோ நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்து கலங்கி போயிருக்கிற வேலை தான். என் ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ், ஏன் அவர் கூட இருந்தாரு? மோசையோடு கூட ஏன் இருந்தாரு? சரி, யோசுவாவோடு கூட ஏன் இருந்தாரு? நான் மோசையோடு இருந்த உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. அந்த யோசுவாவின் புஸ்தகம் 1:8 கரெக்டா சொல்றாரு. 7 என் தாசனாகிய மோசே உன்னை கற்பித்த நியாயபரமான படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்தியமானாய் நடந்து கொண்டிருக்கும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எஸ், என் வேதம் இரவும் பகலும் வேத தியானமா இருக்க மனுஷன் பாக்கியமான வேதம் சொல்லுது. இங்க அவர் சொல்றாரு, யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ விலகாதிருப்பாயாக. உன் கால்களுக்கு அது தீபமும் உன் கண்களுக்கு அது வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அது படுக்கும்போது உன்னோடு கூட பேசும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆம் ஆமாண்டவரே, ஆம் பிரியமானவர்களே, என் வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது உங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணும். இந்த வேத வசனத்துல எல்லாவற்றிற்கும் எல்லா பதிலும் இருக்குது. இதில் இருக்கிற நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய பலவீனத்திற்கு, நம்ம சோர்விற்கு, எல்லா பிரச்சனைகளும் இந்த புத்தகத்தில் இருக்கு. நான் அருமையான ஒரு போதகர் சொன்னாரு, ஆசேர் கோத்திரத்தார் எண்ணெய் அவன் கால்கள் எண்ணெயின் மேல் இருக்கும் என்று சொல்லி வேதவசனத்தில் இருக்கு, வேத புஸ்தகத்தில் இருக்கு. அப்படியாக கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்ன, ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு செய்தி இது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸ், யுஏஇ, அத்தனை யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் அனைவரும் சேர்ந்து ஃபியூயல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எண்ணெய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது அது ஒரே நைட்டில் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் இஸ்ரேல் நாட்டிற்கு நாங்கள் ஃபியூயல் தரப்போவதில்லை என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற வேத பண்டிதர்கள் எல்லாமே, இந்த ரபி என்று சொல்லக்கூடிய போதகர் அனைவருமாய் வேத புஸ்தகத்தை ஆராய்ந்தார்கள். ஆசேர் கோத்திரம் அவன் கால் கீழே எண்ணெயை கால் வைத்திருப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. போங்க, ஆசேர் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய பகுதியை தேடி அந்த இடத்துல அவங்க ஆயில், அந்த போர் போடும் பொழுது ஆயில் கிடைச்சுதான். அடுத்த நாள் பப்ளிஷ் பண்ணாங்களா பேப்பர்ல, இந்த இடத்துல ஆயில் கிடைச்சதுனால இனிமேல் எங்களுக்கு வேற இடத்துல இருந்து ஆயில் தேவையில்லை, நாங்க அமெரிக்காவுக்கு ஆயில் கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு போதுமான ஆயில் இருக்குது என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்களாம். தேவ ஜனமே, எவ்வளவாய் இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பொழுது அது உங்களை பாதுகாக்கும், உங்களை வழிநடத்தும், உங்களுக்கு எல்லாமா இருக்கும். இந்த வேத வசனம் இந்த இறுதியாக பலகையில வேத வசனத்தை நாம் எழுதிக்கணுமா? அருமையா, அது உங்களை பாதுகாக்கும், உங்களை பலப்படுத்தும். இது இப்போ நடக்கிற இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை சுற்றிலும் அக்கம் என்று பாதுகாக்கும் தேவஜனமே. என் வேதவசனம் சொல்லுது, உன் பக்கம் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒரு சிதம் அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று சொல்லி இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியது பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறோம், நாம் எப்படி ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம், ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய், ஏதோ ஒரு அப்பா சொல்றாங்களே அம்மா சொல்றாங்களே, இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காய் ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து போயிருக்கிறோமா? இல்லை தேவச்சனமே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை நாம் வாசித்து நம் இருதயம் என்கிற பலகையில எழுதி கொள்ள வேண்டும்.
எழுதி கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு சமயத்தில் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது, நான் ரொம்ப ரொம்ப ஏதோ பிரச்சனையில் அழுது கொண்டு இருக்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அன்றைக்கு பிசாசின் காதல சொன்னா, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன்னோட எல்லாம் முடிஞ்சது, உன்னால ஒண்ணும் முடியாது, நீ பெரிய ஜீரோ என்று சொன்னா, என் ஆண்டவரே என்னுடைய படுக்கைக்கு சென்று நான் ஆண்டவரிடத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவ்வளவு தானா என் வாழ்க்கை, என் கரத்தை பிடிச்சுங்க டாடி, என் கரத்தை பிடிச்சுங்க டாடி, நடத்துங்க டாடின்னு சொல்லி நான் கதறி அழுத பொழுது அவர் கொடுத்த வசனம் ஏசாயா 26:3 உம்மை உறுதியை பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். நான் பயந்து போன வேளையில அவர் கொடுத்த வசனம் ரோமர் 8:15 நீ திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவென்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. எஸ், அவர் அப்பா என்று கூப்பிட, அவர் அப்பா பிதாவென்று கூப்பிட நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, எப்படி எங்க அப்பா அவருடைய நிலத்தை என் பேருக்கு பட்டா போட்டு இனிமேல் இந்த வீடு உனக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே போலதான் என் ஆண்டவர் என் அப்பான்னு கூப்பிட. ஒரு காலத்துல யெகோவா என்று சொல்லி எழுதினாவே அந்த பெண்ணை முறிச்சு போட்டுருவாங்களாம். யெகோவா என்று சொல்லி எழுதினாவே அதுக்கப்புறம் போய் அவங்க குடிச்சிட்டு வந்து அடுத்த வார்த்தை மறுபடியும் யெகோவான்னு எழுதுவாங்களாம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள கடவுளா இருந்த என் ஆண்டவர் நமக்காக நம்மை போல மனிதனாகி இங்க வந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே. வேதத்தை வாசிச்சோம்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கல் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அநேகம் பேர் சொல்றது, நான் செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, நான் செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, என் வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர், என்னுடைய பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியல, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை, என் உடற்பிறந்தோர் சரியில்லை, எனக்கு எல்லாமே ஃபெயில்னு சொல்லி அநேகம் பேர் கண்ணீரோடு கூட கதறிக்கொண்டு இருக்கிறோம். அறிவியல் தேவச்சனமே, ஏன் உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர்? என் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கல் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருக்கான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஆகாதவங்க தான், தள்ளிவிடப்பட்டவங்க தான். திக்குவாய் மந்திரால மோசே இருந்தாரு, அதே போல ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவளை கைவிடவே இல்லை, அவளை கரம் பிடித்து நடத்திருக்கிறார், அவளை பெரிய ஆளா மாற்றி இருக்கிறார். எஸ், அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த குறை, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த ஃபெயிலியர்ஸ் நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு காரியம், அவருடைய வேதத்துல இரவும் பகலும் வேதத்துல தியானம் இருக்க மனுஷன் பாக்கியமா. நான் ஒரு காலத்துல 2011 ஒரு அருமையான என்னுடைய மென்டர், அவருடைய ஒரு பைபிள் காலேஜ் லெக்சர் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. நான் சொன்னேன், அங்கிள், ஐ வாண்ட் டு பிகம் அ மிஷனரி, ஐ வாண்ட் டு பிகம் I want to do a ministry, so I want to resign my job. என்னுடைய ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நான் ஃபுல் டைம் மினிஸ்டரா நான் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அங்கிள் கூப்பிட்டாரு, சாமிங்க வா, ஒரு வசனத்தை கொடுத்தாரு. ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு வசனம், குதிரை காலாட்களோட நீ ஓடும் பொழுதே சோர்ந்து போனா குதிரை ஆட்களோடு ஓடுவது எப்படி என்று சொல்லி அந்த வசனத்தை என்கிட்ட கொடுத்து என்னை ஒரு தூரமா ஒரு 10 அடி தூரத்தில் நிறுத்தி அவர் சோஃபால அமர்ந்துட்டு கேட்டாரு, நீ இந்த வசனத்தை ஒரு 10 நிமிஷம் என்னோடு கூட பேசு, இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை பேசுன்னு சொன்னாரு. நான் ஒரு 10 நிமிஷம் முழுவதும் அந்த பைபிளை படிக்கிறது, அப்படியே யோசிக்கிறது, இப்படியே நின்றுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாரு, ஷாம், யூ ஆர் நாட் ரெடி, டில் நவ் யூ ஆர் நாட் ரெடி, நீ ஜெபம் நல்லா பண்ற ஆனா வேதம் வாசிப்பம் கிட்ட இல்லை. 2011 அவர் சொன்னார், வேதம் வாசிக்கிறது கிடையாது, வாசிக்கிற பட் அது உள்ளத்துல எழுதப்படலை, அதனாலதான் உன்னால எதுவுமே உனக்கு தோணல. ஏன் அந்த குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்பட்டு ஜெயமா கத்தல வரும்ங்கிற வசனம் எல்லாரும் தெரிஞ்ச வசனமாச்சே, அதை கூட நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த கழுகு ஒரு பறக்க வேண்டுமென்றா அதுக்கு 2 ரெக்கையும் இருக்கணும். ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் வேதம் வாசிப்பு. இது 2 ஒரே பேலன்ஸ்ல இருந்தா தான் நீ கழுகு போல உயரமா பறக்க முடியும், ஆண்டவரிடத்துல போக முடியும், ஆண்டவருடைய சுத்தத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நீ நல்லா ஜெபம் பண்றதை போலவே நல்லா வேதம் வாசி, காலை எந்திரிச்சுனா வாசி, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வேதத்தை வாசி, அப்பொழுதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவான்னு சொல்லி அந்த அங்கிள் என்னை சொல்லி புரிய வச்சாங்க. அதே போலதான் அதே அங்கிள் 2 நாளுக்கு முன்பாக நான் கான்டாக்ட் பண்ண பொழுது அவர் சொன்னாரு, நீ பாடுகிற, நீ வர்ஷிப் பண்ற, அதெல்லாம் ஓகே ஷாம், ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி பேசு. இன்றைக்கு கடிந்து உணர்த்துகிற ஆட்கள் இல்லை,
எல்லாம் வர்ஷிப்பையும் டான்ஸ்லையும் போயிட்டு இருக்காங்க. வார்த்தையை பேசுகிற போதகர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இல்லை, கண்டித்து உணர்த்துகிற போதகர்கள் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாரு. ஆகவே தேவ சின்னமே, இன்றைக்கு அவர் சொல்றாரு, ஏன் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பிகமிங் a failure? Why we are facing failure in our Christian life? நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கம் இல்லை, ஏதோ பசங்க நம்ம உலகத்துக்குள்ள இருக்கும்போது உலகத்திற்மான் மாதிரி நடந்துக்கிறது, நம்ம சர்ச்சுக்குள்ள வீட்டுக்குள்ள வர பொழுது நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளை போல நடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவச்சனமே, அனலம் இல்லாம குளிரம் இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒன்னு அந்த பக்கம் இரு, இல்லைன்னா இந்த பக்கம் இரு. இப்ப இந்த வேத வசனம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இளையுத மரத்தை போல இருப்பான், அவன் செய்தலாம் வாக்கும். யோசுவா சொன்னாரு, யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனம் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி யோசுவா இடத்துல சொல்றார். ஆகவே யோசுவா பத்தி உங்களுக்கு தெரியும், சூரியனை பார்த்து தெரியாமல் நில் என்று சொன்ன பொழுது அந்த சூரியன் அஸ்தமிக்காமல் அப்படி நின்றது. அருமையான தேவவசனமே, எஸ், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை உன் வாயில் இருந்தா நீ சொல்வது வாய்க்கும், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அருமையான தேவவசனமே, எஸ், ஒரு புத்திமானை கண்டாயானால் அவனை நீசலுக்கு முன்பாய் நிறுத்தாமல் ராஜாக்கள் முன்பாய் நிறுத்து என்று சொல்லி நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது. எஸ், புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், உன் காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்றால், இரவும் பகலும் உன் வேத வசனத்தை தியானித்து உன் தியானித்து உன் கண்களை விட்டு அதை பிரியாமல் இருந்தா என் ஆண்டவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்புள்ள வாழ்க்கையாகும். ஏசாயா 58:11 சொல்வது போல, கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்தும திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போலும் நீர்ப்பாலச்சின தோட்டத்தை போலும் இருப்பாய், உன்னிடத்தில் தோன்றுவல் பூர்வ முதல் பாலாக்காத ஸ்தலமில் கட்டுவார் என்று சொல்லி என் வேத வசனம் சொல்லுதே. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் இந்த கொரோனா என்கிற கொலை நோய் பாதித்து மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணிக்கும் இந்த வேளையில நாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்முடைய கடமையை, நம்முடைய ஒரு மேண்டேட்டை செய்யாமல் இருக்கிறோம். மேண்டேட், கிறிஸ்தவன் என்று சொன்னால், கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேதம் வாசிப்பு இருக்க வேண்டும், வேதம் ஜெபம் இருக்க வேண்டும். அப்ப ரெண்டுமே பேலன்ஸா இருந்தா தான் உன்னால் பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவச்சனமே, அவர் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. பரிசுத்தம் என்றால் நம்ம ஏதோ நம்முடைய வாழ்க்கையினால் அல்ல, ஏதோ பிரஷ் பண்ணி குடிச்சு புது ட்ரெஸ் போட்டு இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், அவர் வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். எஸ், அவர் தீமையை நோக்காத சுத்தக்காரனா இருக்கிறார். அவரிடத்தில் நாம கிட்டி சேரணும்னா, நம்முடைய பாதைகளை அவர் வாய்க்க பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களை அவர் வாய்க்க பண்ணணும்னா, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, நாங்கள் வெறுமையான பாத்திரம் தான் ஆண்டவரே. எஸ் லார்ட், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க வேதத்துல பார்த்து நாங்கள் யோசிப்பை போல, ஆண்டவரே யோசுவாவை போல, தாவீது ராஜாவை போல எங்களை மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, எந்த வேளையிலும் அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆம் சுவாமி, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. யவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான
என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. I'm sorry ஆண்டவரே, களிமணி போல உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாய், நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய். ஆம் தகப்பனே, சங்கீதக்காரன் சொன்னானே, மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னதை போல இந்த வழியில் ஒப்பு கொடுப்போமா. பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் ஆண்டவரே, வேதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள், ஆபிரகாம் முதல் ஆண்டவரே கடைசி ஆண்டவரே யோவான் வரை ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு தெரிந்து கொண்டீரே அப்பா, ஒவ்வொரு பவுலை போல, பேதுருவை போல, ஸ்தேவானை போல, அப்போஸ்தலர்களை போல ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. போற்றி பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. விலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் ஆண்டவரே, விலை போகாத பாத்திரம் ஆண்டவரே, உடைந்து போன பாத்திரம் ஆண்டவரே, சுக்கு நூறாய் போன பாத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட், என்னை யாருமே அந்த உபயோகப்படுத்துறது இல்லை சுவாமி. எனக்கு யாருமே எனக்கு நன்மை செய்யறது இல்லை ஆண்டவரே. நீங்க இந்த கிருபையால என்னை ஒவ்வொருதாக்கிட்டு பாடுவோமா. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. விலையில்லா கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து உந்தனுக்கு உடைமை ஆக்கிடுமே. உடைத்து உந்தனுக்கு உடைமை ஆக்கிடுமே. ஆம் சுவாமி, தடைகள் யாவும் நீக்கி என்னை உமை போல மாற்றுங்கப்பா. உம்முடைய சிந்தனையை தாங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே கிருபையை தாங்க டாடி. உம்முடைய இரக்கத்தை தாங்க. உம்மை போல மாற்றுங்க சுவாமி. உம்மை போல ஆத்ம பாரத்தை தாங்க சுவாமி. அந்த அநேக ஆத்மாக்களுக்காய் நீர் பரிதபித்தீர், அதே போல பரிதபிக்க கூடிய ஆண்டவரே பாரத்தை தாங்க சுவாமி. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை
ஆமாண்டவரே அப்பா, ஏதோ காம்ப்ரமைஸ் இல்லாம, ஏதோ ஏனோ தானோ என்று இல்லாம 100% உமக்காய் வைராக்கியமாய் ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரமாய், உம்மை பெருமைப்படுத்துகிற பாத்திரமாய், உம்மை நோக்கி பார்க்கிற பாத்திரமாய், உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் என்னை நீர் வணைந்து கொள்ளுங்க சுவாமி. என்னை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எஸ் லார்ட், எஸ் அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. என்னிடத்துல அநேக குறைகள் உண்டு சுவாமி, அநேக பலவீனங்கள் உண்டு சுவாமி. உண்மை நான் ஒழுங்கா தேடுறது இல்லப்பா, ஒழுங்கா செபிக்கிறது இல்லப்பா. இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னை நமக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவரே மனித கொள்ள எல்லா தடைகளை நீக்கி உண்மை போல மாற்றுங்க சுவாமி. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. ஆம் தேவச்சனமே, இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு அநேக பேர தொட காத்திருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? அன்புலே சுவாமி, இந்த வேளையிலும் சுவாமி இந்த நேரின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பார்த்து அவருடைய வாழ்க்கையும் என் தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருப்போம் ஆண்டவரே. ஜெப நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போம் சுவாமி. உம்மை நோக்கி பார்ப்போம் சுவாமி. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றுவோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், எங்களை தாழ்த்தி ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. உமக்கு ஏற்ற பாத்திரமாய், நீர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்களை மாற்றினதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீர் செய்ய போகிற காரியம் பயங்கரமானது இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. விசேஷமா இந்த கொரோனா என்கிற கொலை நோய்க்காய் நாங்கள் மறுபடியும் செபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாயற்ற தேசமாய் நாளிலிருந்து லாக்டவுன் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட் முழுவதுமாய் என் தேவனை பொறுப்படுத்திக் கொள்வீராக சுவாமி. ஆம் தகப்பனே, தேவையுள்ளவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்களை பராமரித்து வாருங்க சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. காவல் இருக்கிற காவலர்களுக்காய், காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனை நிரம்பி வழிகிறது சுவாமி. அங்கே இருக்கிற டாக்டர்ஸுகளுக்காய், அங்கே இருக்கிற நர்ஸுகளுக்காய், அங்கே இருக்கிற எல்லா ஆண்டவரே பணி செய்கிற அத்தனை பேருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆம்புலன்ஸ், குறிப்பாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காய் ஆண்டவரே இரவும் பகலும் ஓட்டிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொடுமையான சுச்சுவேஷனில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆக்சிஜன் தேவையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே பற்றாக்குறையை நீக்கி போடுங்க சுவாமி. மெடிசன் பற்றாக்குறையை நீக்கி போடுங்க சுவாமி. ஆமாண்டவரே, உன் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், வியாதி ஒன்று விளக்குவேன் என்று சொன்னீங்களே. ஆம் தகப்பனே, எகிப்தில் இருக்கிற எல்லா வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே சாயங்கால வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, தேவரின் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவரா இருக்கிறேன். நீ நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று யோபு பக்தன் சொன்னது போல ஆம் சுவாமி, நீ ஆமாண்டவரே யாத்திராவும் 15 சொல்லுகிறபடி நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகள் செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகிற கர்த்தர் என்றார். ஆம் தேவச்சின்னமே, அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எகிப்திற்கு வந்த வியாதிகள் ஒன்றாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, நானே உன் பரிகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத இருக்கிறார். அவரை பற்றிக்கொண்டோம், அவரை பற்றிக்கொள்வோம். எஸ், கொரோனாற்ற தேசமாய், கொரோனாற்ற மாநிலமாய், கொரோனாற்ற பட்டணமாய் எங்களை மாற்றி போடுங்க சுவாமி. அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கப்பா. ரத்தத்தை ஒவ்வொருடைய ஆண்டவரே உச்சி உள்ளங்கள் வரை நீர் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்த நாளங்களில் பாயட்டும் சுவாமி. யார் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி இல்லையோ இம்யூனிட்டி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் ஆசீர்வாதம். தொடர்ந்து உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு கூட ஆண்டவரே துதித்த ரவீந்திர தம்பி ஆண்டவரே அப்பா நாதனுக்கா நான் ஜெபிக்கிறேன். அவனை ஆசீர்வதிங்க, அவன் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா இந்த லாக்டவுன் பீரியட்ல அவன் தேவையெல்லாம் சந்திங்க சுவாமி. அவன் அப்பா அம்மா தங்கைக்கா நான் ஜெபிக்கிறேன். அவருடைய திருமண காரியங்கள், அவருடைய ஆண்டவரே பர்சனல் எல்லா நீட்ஸையும் தேவனீர் ஆண்டவரே தருவீராக. ஆம் சுவாமி, உமக்கு நேரத்தை செலவழிக்கிற பொழுது என் தேவனின் மற்றவர்களை பார்த்துக் கொள்வீர் சுவாமி. அடிமையை பொறுப்படுத்திக் கொள்ளும், இதை பார்த்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசுவினுடைய ஜெபங்களும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அருமையான தேவச்சனமே, இந்த 1.25 மணி நேரம் அவருடைய பிரச்சனை எல்லாரும் நினைத்தது நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நான் கர்த்தருக்கு நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லாக்டவுன் பீரியட்லையும் நாங்கள் நேரில் வர முயற்சிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் உங்களுக்கு நாங்கள் நேரில் மூலமாய் தெரியப்படுத்துகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவரை துதிப்பதும் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயை நம் தேசத்தை அகற்றும் நம் ஒன்று சேர்ந்து செபிப்போம், பிசாசை துரத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.